நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்கத்து குறைஷிகள் போடுகின்ற ஒரு ஒப்பந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குறைஷிகளின் தரப்பிலிருந்து வந்து பேசக்கூடியவர் சுஹைல் இப்னு அம்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதச் சொன்னார்கள். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், பிஸ்மில்லாஹ் என்று மட்டும் எழுதுங்கள், ரஹ்மான் ரஹீமை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொன்னார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதச் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வை போடக்கூடாது, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுங்கள் என்று சொன்னார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ எல்லாவற்றிற்கும் எதிராக கடுமையாக நடந்து கொண்டவர் சுஹைல் இப்னு அம்ர். கடைசியில் அது ஒரு நிபந்தனை இப்படி வருகிறது, மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்தவர்களை மதினாவாசிகள் திரும்ப அனுப்பிவிட வேண்டும், மதினாவில் இருந்து மக்காவிற்கு சென்றவர்களை மக்காவாசிகள் திரும்ப அனுப்ப வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று ஒரு சார்பு நிலையோடு ஒரு நிபந்தனை வருகிறது. இந்த நேரத்தில் அபுல் ஜந்தர் என்று மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்த ஒருவர் விலங்கிடப்பட்ட நிலையில், யா ரசூலல்லாஹ், என்னை மீண்டும் மக்காவிற்கு அனுப்பி விடாதீர்கள், மதினாவிற்குள் அழைத்து சென்று விடுங்கள் என்று அவர் ஏங்கி நிற்கிறார், கெஞ்சி கதறுகிறார். எனவே இந்த ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்திடவில்லை தானே, எனவே மக்காவில் இருந்து இதற்கு முன்பே வந்துவிட்ட அபுல் ஜந்தரை நாங்கள் மதினாவிற்கு அழைத்து சென்று விடுகிறோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்ட நிலையில் ஒரே ஒரு கோரிக்கையை தன் புறத்திலிருந்து அந்த அபுல் ஜந்தரினுடைய கதறலுக்காக வேண்டி நபி அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அந்த சுஹைல் இப்னு அம்ர் முடியாது என்று கடுமையாக மறுத்தார். மக்காவில் இருந்து வந்துவிட்ட இந்த அபுல் ஜந்தரை நீங்கள் மதினாவிற்கு அழைத்து சென்றால் இந்த முழு ஒப்பந்தத்தையும் நான் முறித்து விடுவேன் என்பதாக சொல்லுகிறார். அவ்வளவு கடுமை காட்டிய சுஹைல் இப்னு அம்ர் ஹிஜ்ரி 10 இஸ்லாத்திற்குள் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள். 63 ஒட்டகையை தன்னுடைய கரத்தால் அறுத்தார்கள். அந்த 63 ஒட்டகத்தையும் அங்கிருந்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் நிறுத்தியவர் யார் தெரியுமா? இந்த சுஹைல் இப்னு அம்ர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்கிற போது அவர்கள் மொட்டை அடிக்கிறார்கள். நபி அவர்களினுடைய மேனியில் இருந்து உதிரக்கூடிய அந்த முடிகளை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுக்கிறார். எடுத்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய கண்களிலே வைத்து முத்தமிடுகிறார். இந்த சுஹைல் இப்னு அம்ர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபுல் ஜந்தருக்காக வேண்டி கெஞ்சி கேட்ட கோரிக்கையை கூட ஏற்கும் விஷயத்திலே கடுமை காட்டியவர். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுத சொன்ன போது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுத முடியாது, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று தான் எழுதுவேன் என்று பிடிவாதம் பிடித்தவர். எல்லா விஷயங்களிலும் கடுமை காட்டிய சுஹைல் இப்னு அம்ரா இப்போது நபி ஸல்லல்லாஹு